அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. இந்த மண்டபஜிலியோட வாரிசு கடைசி ஜங்கி மோந்தாண்ட பரம்பரையில் வந்த கடைசி வாரிசு அசாம் மண்டபஜிலி. அவன் இந்த ஃபேஸ்புக் பாவிக்கிறவங்களுக்கு, மௌலவிமார்களுக்கு, வயசான தாய்மாருக்கு, வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் தேவையில்லாத மாதிரி பேசினே உங்களுக்கு நல்லா தெரியுமேண்டா. பேஜில் வந்து இவனை பற்றி போட வேணுமாம். யாரை? மண்டபஜிலியை பற்றி நாங்கள் வீடியோ போடக்கூடாதுன்னு எங்களுக்கு பிளாக்மெயில் பண்ணார். இந்த ஜங்கி மோதான் பரம்பரையில் வந்த கடைசி வாரிசு அசாம் மண்டபஜிலி. இந்த ஆடியோலாம் நாங்கள் வந்து எங்களோட எஃபி பேஜில் போட்டோன்னா நிறைய பேர் வந்து எங்களோட வியூவர்ஸ் வந்து இதுக்கு பதில் அடி கொடுக்குற விதமாக எங்களுக்கு மெசஞ்சரில் ஆடியோஸ் அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. அதில் கட்டாயமாக போடுங்க சொல்லி 2 பேர் அனுப்பினாங்க. அதை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. வீடியோ போடுறதுக்கு முந்தி 18 வயசு ப்ளஸ் 18 வயசுக்கு மேற்பட்ட ஆம்பளைகள் பார்க்குறது சிறந்ததுன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்குறவங்களும் காதில் ஹெட்செட் அடித்து கேட்குறது மிச்சம் நல்லம். ஏண்டா இதில் நிறைய ஃபில்த் லாங்குவேஜ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் தயவுசெய்து ஹெட்செட் யூஸ் பண்ணி கேளுங்க. தேவையில்லாத முசீபத்தொண்டுக்கு நீங்கள் வாரீங்க, நீங்கள் விடம் தெரியாமல் வாரீங்க, அவ்வளோதான் சொல்லலும். பொறுமையாக ஈக்கிறோம். சும்மா ஊக்க நீங்கள் பவுட்ரை கூத்தெல்லாம் பார்த்து கொண்டு தான் ஈக்கிறோம். சும்மா வல்ல கடிச்சு கொண்டு இருந்தோம். இது நீங்கள் பார்த்தா ஓவராக போகிறீங்க. எவனும் உம்மா ஓக்கா பெரியவன் இல்லை, அவ்வளோதான் எங்களுக்கு சொல்லலும். உம்மா ஓத்துக்கொள்ள ஆசைண்டா திரும்ப வாங்க. நீங்கள் எப்படி வாரீங்களோ அதே மாதிரி டபுள் பங்கை நாங்களும் வருவோம். சரியா? இது உங்களுக்கு ஒரு ஓர்னிங். உங்கள் அம்மா ஓக்கா இந்த வாய்ஸ் ரெக்கார்டையும் கேட்டு நீ அதுக்கும் மிச்சம் பம்பாகி கொண்டு வந்தீங்களோ கபூருக்கு தான் போவீங்க. அவ்வளோதான் சொல்லலும். உம்மா ஓக்கா ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில் கால் வச்சிட வானாம். சரியா? ஊட தேடி போ வைக்க வானாம். உங்களோட கம்மையில் எவனும் உங்கள் அம்மாவுக்கு பெரியவனும் இல்லை. உம்மாவுக்க நைட்டோட இறங்கி வேலையை பார்த்துட்டு வந்துடுவேன். அவ்வளோதான் சொல்கிறேன். கவனம் கவனம் கவனம். கடைசி ஆஜி இதை வந்து ஜோக்குக்கு எடுத்துறாங்க, சூத்த புண்ணாக்கி கொள்ளாங்க. அவ்வளோதான் சொல்கிறேன். என்னடா அவன் போய் சொல்றான். ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியா. அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் உங்களோட சமூக சேவை அப்படின்னு சொன்னால் இந்த ஆசிஃப் அஸ்லாமுக்கு எதிராக ஒவ்வொரு வீடியோகளும் போடுதீங்க, ஆடியோக்களும் போடுதீங்க. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நல்ல வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நானும் ஒரு சின்ன, இப்போ இல்லை, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு டோனராக ஆசிஃப் அஸ்லாமுக்கு உதவி சல்லி கொடுத்தவன்ற முறையில் நான் இந்த ஆடியோவை உங்களுக்கு நான் பதிவு செய்தேன். விளங்கிச்சா? காரணம் என்னென்னா, அந்த காசை கொடுத்தும் அவன் எனக்கு பேசின வார்த்தைகள் அந்த டைமில் நான் நினைக்கல. ஆனால் நினச்சிருக்கேன், அதை நான் அப்படி பேசுவான்னு நினச்சிருக்கேன். அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன். விளங்கிச்சா? அப்படி பேசினான். அதுக்கு பிறகுதான் நான் அவனுக்கு காசு அனுப்புறத நிப்பாட்டினேன். என்னை சுற்றி உள்ள 2-3 பேரும் அனுப்பினாங்க. அவங்கள்ட்டையும் அதை எத்தி வச்சு அதை எப்படியாவது நான் நிப்பாட்டினேன். நான் அது பேச வரல. அது 2வது விஷயம். அவனோட தம்பி பேசினான் பாருங்கள். வார்த்தைகள் கொஞ்சம் காதுக்கு கேட்கக்கூடாத வார்த்தைகள், மனசு வலிக்கக்கூடிய வார்த்தைகள் அவன் பேசினான். உண்மையிலேயே கவலைக்குரிய விஷயம். ஆனால் அவனோட தம்பி அவன் பேசுகிறதுக்கான காரணம் இவன் அவனை பேச வச்சுக்கிறான். அதுதான் மெயின் காரணம். விளங்கிச்சா? மற்ற வந்து அவன் ஒரு ஆம்பளையாக இருந்தன்னு சொன்னா, அந்த அவனோட தம்பி அசாம்ன்றவன் அந்த நாய் முகத்தை காட்டி பேசிக்கணும். அந்த நாய் முகத்தை காட்டி பேசலை. விளங்கிச்சா? என்ன மாதிரி ஏசினான்? மௌலவிக்கு ஏசினான், ஃபேஸ்புக் பாவிக்கிறவங்களுக்கு ஏசினான், மக்களுக்கு ஏசினான், பொலூஸுக்கு ஏசினான். என்ன வார்த்தை அவன் பேசினான் பாருங்கள். தரண்டு ரோட்டில் இழுத்து என்ன மாதிரி எல்லாம் செய்வானுண்டு. அட நாயே, நீ ஒரு உம்மைக்கு பிறந்தியன்னு சொன்னா உன்னோட பேச்சரிக்கை தானே. பேசாமல் செஞ்சு காட்டுறா. ஆனால் செய்ய மாட்டா. உனக்கு தெரியும் நீ ட்ரக்ஸ் அடிச்சதால பேசுகிறதால நீ இப்படி பேசுகிறா. நீ யோசித்து திரும்ப ஒரு வீடியோவோ ஆடியோவோ போடு. விளங்குச்சு? இல்லையா உன்னை நாராக கிழிப்போம். உன்னை நாராக நான் கிழிப்பேன். விளங்குச்சா? இது இந்த ஆடியோ மக்களே, நான் உங்களுக்கு நான் தாரன் வந்து இந்த குரூப்புக்கு, இந்த பேஜுக்கு நீங்கள் இதை மக்களுக்கு கொண்டு செல்லுங்கள். மக்கள் கேட்கட்டும். இதை மக்கள் தட்டி கேட்கட்டும்.
ஃபேஸ்புக் பாவிக்கிறவங்க இதை பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணட்டும். இதுதான் ஏண்ட கருத்து. ஐயோ மீண்டும் மீண்டுமா? ராஜா, இந்த ஃபேஸ்புக் சண்டித்தனம்லாம் எனக்கு காட்ட வர வேணாம். இந்த ஃபோட்டோவை போட்டு ஃபேஸ்புக்கிலலாம் ஓத்து கொண்டு இருக்க வேணாம். அம்மா ஓக்க இரு, உனிப்பீட்டுக்கு இறங்குறேன். உனிப்பீட்டு பெரிய இடம் ஒன்று இல்லை. இரு, உனிப்பீட்டுக்கு இறங்குறேன். நீ என்னைய தேடி வர வேணாம், நான் உன்னைய தேடி வரேன். இரு, என்னை அலட்டி கொண்டு இருக்க வேணாம். எனக்கு டைம் உண்டு தான். நான் யாருன்ற உனக்கு விளங்கும். சரியா? அதுக்கு பொறோம் உண்ட இந்த பேச்சை நினைவு வச்சுக்கோ. அதுக்கு பொறோம் ராஜா தம்பி மன்னிச்சுக்கோங்க எல்லாம் ஓக்க வேணாம், ஓத்து கொண்டு ஈக்க வேணாம். இடி நான் அவனைய பிடிக்கிறேன். කැරි පොන්නේ මික්ස් ෆෘට් පොන්නයෝ. මික්ස් ෆෘට් කියන්නේ උඹේ අම්මට හොකන්නේ 10 දෙනෙක් ඔය පාරේ යන්නේ උන් නාට්ටාමෙලා ඔය ගංජා ගහලා අයිස් කාල්ප හොකලා තමයි උඹ ඉපදලා ඉන්නේ. උඹ අන්තිමේට උඹේ අම්මා හරිනම් රෙන කොට යවන්න තිබ්බේ. කොමන්ට් එකට නැත්නම් ඔය අර කියන්නේ අර නිකන් රෙන්නේ ඉස්සරේ කාලේ අන්න එහෙම යවලා තිබ්බනම් හරි. නැත්නම් මේ පොළවටත් බල නැහැ. උඹලා වගේ ගෝත කැරියෝ උඹත් එකයි උඹේ අයියත් එකයි. උඹේ අයියා ඊට වඩා උඹේ අයියට තාත්තයි කාලේ අතේ ගහලා පිටිරා හරි ඇරලා තිබ්බනම් ඒකත් එකක්. නැත්තම් මේ වගේ ඉන්න ඇත්ත කතාව උඹලා වගේ ගෝත කැරි උඹ මාද කියන්නේ Facebook එකේ ඉන්න ගෝතයෝ එහෙමද? Facebook එකේ ඉන්න උඹට ඕන දෙයක් කරන්න බල උඹලා ගෝතයෝ එහෙමද? Facebook ඉන්න කට්ටිය ගෝතයෝ. කැරි පොන්නයා. උඹ හිතන්න එපා උඹලා චන්දි කියලා. උඹ හරියට පාතාලේ නේ. උඹ ගෙවල් හොයන් ඇවිල්ලා උඹ ඇක්ෂන් ගන්නවලු නේ. ඇක්ෂන් එහෙම ගන්න එපාලු. උඹ ඇවිල්ලා පාතාලේ කියන්නේ. පාතාලේ ඔක්කොම යට මල කඳන් වෙලා ඉන්නේ දැන්. උඹලා පාතාලේ වෙන්න පුළුවන්. උඹත් අයියත් එහෙමනේ. අයිස් ට්‍රැක් වල අයිස් ගහගෙන කැරි ගෝතයා වැලේ ගෑනුන්ට වැලට දාන්න බෑ. ගෑනුන් අදින ජංගි. ඒක අරන් ඉන්න කැරි උඹ ඇවිල්ලා. උඹලා ඔක්කොම සයිකෝ කැරි උඹලා. ගෝත බේසික පුතා. අර අහිංසක මවුලවිට බැනගෙන අර අහිංසක මිනිහේ ගම්මා මැරිලා ඒ ගෑනිට බයිනවනේ. උඹලා ජන්මේ උඹලාට ජන්මයක් જાතිය නැද්ද කියලා කොහෙන්ම කැරි ගෝත වේසික පුතා කියන් බෑන්ද උඹලා මහලෝ චන්දිත කියපන්කෝ. උඹලා ඇඩ්‍රස් හොයන් ඇවිල්ලා මේ මොනා කරන්නද? මගුලක් කතා කරන්නද කැරි වේසික පුතා? අපිටත් පව් මෙහෙම කතා කරද්දි හැබැයි ඉවසන් ඉන්න බෑ. උඹලා වගේ උන් බලන් ඉවසන් ඉන්න බෑ. උඹලා Facebook ඉන්න උන්ට ගෝතයෝ කියනවනේ. Facebook ඉන්න උන් ගෝතයෝ. ඒ කියන්නේ උඹ හරියට බං උඹේ අම්මට තාත්තට හරියට ඉපදිලෙම නැහැ. ඒ කියන්නේ උඹලා මික්ස් ෆෘට් උඹයි උඹේ අයියයි. උඹලාගේ අම්මට හොකලා තියෙන්නේ ඔය පාරේ යන්නේ උන් ඒ කාලේ. ඒ කියන්නේ මණ්ඩපජලී කියන්නේ උඹේ තාත්තට කැරි වේසික පුතා. උඹලා උඹ ඇක්ෂන් ගන්න අපිට every action has a reaction. දැනගනින් බේසික පුතා. උඹත් ගෝත කැරියා උඹ ලංකාවෙත් නෙමෙයි උඹ ඉන්න පිටරට හම්බ කරන්නේ. ඇයි එහෙනම් එකකින් හම්බ කරන්නේ උඹ? කැරි වේසික පුතා. උඹත් ඉපදිලා නෑ හරියට ඒ කියන්නේ. ஷர்மா உன் வேலை மட்டும்தான் போயிடும் விளையாட்டா இருந்துடாதான். அவனை நான் வேற லெவல்ல வச்சு செய்வேன். மை மக்களே, எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து எங்களுக்கு இது மெசேஞ்சரில் அனுப்பினாங்க. எங்களோட வியூவர்ஸ் இன்னும் நிறைய பேர் அனுப்பிக்கிறாங்க. அதை போடுறதுக்கு டைம் போதாத காரணத்தால் நாங்கள் இன்னும் போடலை. அது இன்ஷா அல்லாஹ் இன் ஃப்யூச்சரில் அதெல்லாம் போட நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் பேசுகிறேன்டா ஐ டோன்ட் திங்க் தட் ஹி wasn't born one father. ஒரு வாப்புக்கு பிறந்தவனெல்லாம் இப்படி பேச மாட்டான். ஏண்டா ஐஸ்டெக்கில் பேசினான், போதையில் பேசினான். அதுக்காக வேண்டி நாங்கள் இவனுக்கு கொடுக்குற வார்னிங், இவர் தானே எல்லாத்துக்கும் வார்னிங் கொடுத்தாரு. ஜங்கி மூந்தாம் பரம்பரையில் கடைசியாக வந்த வாரிசு அசாம் மண்டபஜிலி, அவனுக்கு நாங்கள் கடைசி வார்னிங் ஒன்று கொடுக்குறோம். நீ இந்த ஒரு கிழமைக்குள்ளால் மன்னிப்பு கேட்டு பகிரங்கமாக மௌலிமார் கேசினே தப்பு, தாய்மார்களுக்கு தங்கச்சிமார்களுக்கு உம்மமார்களுக்கு ஏசினே தப்புன்னு நீ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். வீடியோ ஒன்று போட்டோன்னு மூஞ்சை காட்டி, இல்லாட்டி உன்னைய பற்றி உன்னோட நானக்கு வாரமாக இன்னும் வந்து கொண்டே இருக்கு. அது உனக்கு விருப்பமேண்டா நீ சும்மறி, இல்லாட்டி பகிரங்கமாக நீ வீடியோக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும், வீடியோ போட்டு மன்னிப்பு கேட்கணும். இல்லாட்டி
உன்னை நானுக்கு நடந்த கதி தான் உனக்கும். உன்னையே நாங்கள் விட மாட்டோம். நீ எங்கே இருக்கிறேன்னு தெரியும், உன்னோட மொபைல் நம்பர் தெரியும், எல்லாமே தெரியும். உன்னோட ஸ்ரீலங்காவில் இருக்கிற அட்ரஸும் எங்களுக்கு தெரியும். அதனால் இது கடைசி வார்னிங் ராஜா. அசாம் மண்டபஜிலி, இது கடைசி வார்னிங். விளங்கிக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு நான். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை.